வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் டேஸ்டான சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இது வெஜிடேரியன்ஸோட சிக்கன்னே சொல்லலாம். மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான மசாலா ஃப்ரை பார்க்கலாம். இந்த ரெசிபி ஒரு 2-in-1 ரெசிபி. இதை நீங்கள் ட்ரையாக பண்ணி லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம், இல்லை இதை ஒரு செமி கிரேவியாக பண்ணி சப்பாத்தி, பூரி, நான் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 சிவப்பு மிளகாய் எடுத்துக்கோங்க. இது கூடவே 10 பூண்டு எடுத்துக்கிறேன். என்னோட பூண்டு ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு, அதனால 10 எடுத்திருக்கேன். உங்களது பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா 4-5 எடுத்துக்கிட்டா போதும். இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இதை பிளெண்ட் பண்ணுறதுக்காக 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, தயிர் சேர்த்து இதை அரைச்சிடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, இதை தனியாக வச்சுடுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம 50 கிராம் மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நீங்கள் பாயில் பண்ணதுக்கப்புறமா இது பெருசாக ஆகிடும். பாருங்கள், இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா உப்பிருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை ஒரு தடவை நல்லா அலசிக்கோங்க. அலசினதுக்கு அப்புறமா இதில் தண்ணி இருக்கும், அதை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கையிலையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஸ்குவீசர் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மீல் மேக்கர்லாம் ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்கேன், அப்போதான் இதில் நல்லா ஒட்டும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கரம் மசாலா நம்ம ஏன் கடைசியாக சேர்க்குறோன்னா, சப்போஸ் அது கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா இந்த கரம் மசாலா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், அதுக்காக தான் தனியாக சேர்க்குறோம். இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக எடுத்து சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் 2ஆக நறுக்கி சேர்த்துக்கிறேன். ரொம்ப பொடியாக நறுக்க வேணாம், 2 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ஆல்ரெடி நம்ம மீல் மேக்கரில் வேற சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை குக் பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துருங்க. மசாலாவை வேஸ்ட் பண்ண வேணாம். இதை நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிளாஸ் சேர்க்குறேன். இப்போ இதில் சேர்க்க வேண்டியது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். பாருங்க, 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு.
ஆனால் நம்ம இன்னைக்கு ட்ரையாக பண்ண போகிறோம். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நான் அடுப்புலேயே வைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிடலாம். இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, நான் இந்த மாதிரி எந்த ஐட்டமுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். கார்னிஷிங்காக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இதை வச்சுட்டு காட்டுறேன். பாருங்க, நான் கூட ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ இது எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு பாருங்க. நல்லா சுக்கா மாதிரி இருக்கும். இதை நீங்கள் எந்த ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் சாம்பார் எதுவும் வச்சிங்கன்னா அதுக்கு தொட்டுக்க கூட யூஸ் பண்ணலாம். லன்ச் சைடிஷ்க்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. வெஜிடபிள் இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரியும் செஞ்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.